வணக்கம் மக்களே. ஃப்ரைடே மினி vlog. இன்றைக்கி த்ரூ அவுட் த டே நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் எல்லாமே முடிச்சுட்டு ரைஸ் வச்சுட்டேன். அண்ட் எக்குமே இன்றைக்கி பாயில் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே சைட் பை சைட் பண்ணிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நேற்று நைட்டே ஓட்ஸ், சியா சீட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் மில்க் சோக் பண்ணி வச்சுட்டேன். 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி. அதே இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட 1 ஃபுல் பனானா அண்ட் கொஞ்சமாக ப்ளூபெரிஸும் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ பூண்டெல்லாம் ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பெரிய பெரிய பல் பூண்டாக தான் இருக்குது, அதனால் நான் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் புளிக்குழம்பு வைக்கிற ப்ரொசீஜர் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் வெந்தயம் 3யும் போட்டு தாளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலில் வந்து கார்லிக்கை நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியன் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வதக்குறேன். சைட் பை சைட் நான் அவியலும் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் லெஃப்ட் ஓவர் இருந்தது, லைக் கத்திரிக்காய், பீன்ஸ், அப்புறம் ஃப்ரோசன் முருங்கைக்காய், ஒரே ஒரு பொட்டேட்டோ இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு அவியல் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு அண்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். புளிக்குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். அதனால வெந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு கொதிக்க விடுறேன். அவியலுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சி சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அதோட சேர்த்துருக்கேன். அது ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு ஃபைனல் ரெடி ஆனோடனே கொஞ்சமாக ஜாகரி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் பாயில் பண்ணி வச்ச எக்கி கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பூண்டு குழம்பு வித் எக் அண்ட் அவியல் தான் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு நேற்று இட்லி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம ஊரில் இட்லி தோசை மாவு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயுமே கிடைக்கும். ஆனால் சில இந்தியன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது எதுவுமே எங்கள் ஏரியாவில் இல்லை. நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போனால் தான் அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அப்படியே அங்கே மாவு வந்தாலுமே உடனே காலி ஆகிடும். அதனால் நான் வந்து கடையில் இருக்கிற மாவுக்கு டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் மாவு அரைச்சிடுவேன். அப்படி என்கிட்ட மாவு இல்லை ஆனால் குழம்புலாம் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும் நான் ரெடிமேடாக இந்த மாதிரி மிக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் நம்ம அரைக்கிற மாதிரியோ இல்லை நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியோ மாவு டேஸ்ட்டுக்கு ஆப்வியஸ்லி இந்த மிக்ஸு வராது. இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். லைக் ரவெல்லாம் சேர்த்து பண்ணியிருப்பாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்காது தான். ஆனாலும் வேறு வரி இல்லை, அப்பப்போ அக்கேஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று நான் ஆப்பமா வரைச்சேன் இல்லையா, அது வந்து இன்னுமே பிடிக்கலை. யூஸ்வலாக இங்கே 2 days ஆகும் எனக்கு மாவு எல்லாமே புளிக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸை யூஸ் பண்ணியே இட்லி வந்து அரௌண்ட் ஒரு 7:20 கிட்டலாம் நம்ம சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டேன். அப்படியே இன்றைக்கி நான் டேவும் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.